ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு ஆங்கில புலமை வேண்டுமா வேண்டாமா? உண்மையில் என்னென்னா, ஏற்றுமதி தொழில் பண்ணுறதுக்கு ஓரளவுக்காவது ஆங்கில புலமை வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு பையர் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த மெயிலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். நீங்கள் ரொம்ப ஹைஃபை இங்கிலீஷ், உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷும் சரி, ரைட்டிங் இங்கிலீஷும் சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் ஓரளவுக்காவது ஒரு மெயிலை ரீட் பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில புலமை, சுமாரான ஆங்கில புலமை இருந்தாலே போதும். முக்கியமானது உங்களுடைய பொருள் தரமானதாக இருக்கணும். அதே மாதிரி பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு திறமை உங்களுக்கு இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நீங்களும் ஏற்றுமதி தொழிலில் சாதிக்க முடியும். என்னுடைய நேம் பிரகாஷ். நான் நம்ம சேனல் மூலமாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நானே ரியலாக ஏற்றுமதி செஞ்சுருக்கிறதால, எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதால ஏற்றுமதி பற்றி என்னால் ஏகப்பட்ட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது. நம்ம சேனலில் நிறைய பேர் மெம்பர்ஸாகவும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அவர் மெம்பர்ஸுக்கு கீழே தேங்க்யூ சேனல் மெம்பர்ஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். அதில் நிறைய சேனல் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கீழே நீங்கள் பார்க்குறது மெம்பர் ஒன்லி வீடியோஸ். அதில் நான் ஏற்றுமதி எப்படி செய்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், மெம்பர் ஒன்லி வீடியோஸில் மட்டும். இது தவிர ஃப்ரீ வீடியோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதுவுமே மோர் தென் 200 வீடியோஸ்க்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம